இதான் கர்நாடகா ஃபுட்பால் அசோசியேஷனோட ஃபுட்பால் ஸ்டேடியம். ஆனால் இது ரொம்ப ஒரு மாதிரி பால் அடைஞ்சு தான் கிடக்குது, மெயின்டெனன்ஸே இல்லை. இந்தியாவில் எப்படி ஃபுட்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டேடியமும் இருக்குது. ஆனால் கிரிக்கெட் சின்னசாமி ஸ்டேடியமெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க. அது அவனை தான் செக் பண்ணணும். கிறிஸ்மஸா எவ்வளோ போட்டிருக்காங்க? நெசோரியா அது இல்லாக்கே. ஆனால் முதல் அளவெல்லாம் இப்போ கூட்டம் இல்லைங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஈவினிங் வாக் அப்படியே கருடா மால், பிரிகேட் ரோடு, சர்ச் ஸ்ட்ரீட் எல்லாம் போகலான்னு கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். ಏನಿಲ್ಲ என்னடா பண்ணுறீங்க? டாய் ஷாப்பா? நிலாவோட ஃபேவரட் டாய் ஷாப்பா அது? நிலாவோட ஃபேவரட் டாய் ஷாப் அங்கே. இதான் கர்நாடகா ஃபுட்பால் அசோசியேஷனோட ஃபுட்பால் ஸ்டேடியம். ஆனால் இது ரொம்ப ஒரு மாதிரி பால் அடைஞ்சு தான் கிடக்குது, மெயின்டெனன்ஸே இல்லை. இந்தியாவில் எப்படி ஃபுட்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டேடியமும் இருக்குது. ஆனால் கிரிக்கெட் சின்னசாமி ஸ்டேடியமெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் கவுண்டரெல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இது யூஸ் பண்ண மாதிரியே தெரியல. இது வழியாக டிக்கெட் கொடுத்த மாதிரியே தெரியல, அப்படியே பால் அடைஞ்சு கிடக்குது. இதுலேருந்தே தெரியுது இந்தியாவில் ஃபுட்பாலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு. நெய்மர், இதான்டா ஃபுட்பால் கிரவுண்டு. பார்த்துக்கோ, இதுதான் ஃபுட்பால் ஸ்டேடியம். ஆமாம், அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். கருடா மால் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதுலேயே போயிடலாம். எது? ஆமாம், இந்த இடத்துல காஃபி டே இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. மேடம், என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? ஹோம் ஷாப்பா? அதெல்லாம் இப்போ வேணாம். எது? இந்த மரங்கள் எல்லாமா? டாய் ட்ரெயின். நம்ம ப்ரோமா பார்த்து வந்துடலாமா? வா, உள்ள போங்க. அது அவனை தான் செக் பண்ணணும்.
செக் பண்ணியாச்சா? புக் ஃபெஸ்டிவல் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு தெரியலையே. பார்க்கலாமா புக்ஸு? யூஸ் புக்கா புது புக்கா? புக் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க கருடா மாலில். அங்கே பாடுறா, உனக்கு எதாவது புக் வேணுமான்னு. உனக்கு எதாவது புக் வேணுமா பாரு. அப்போ எதாவது வேணுமா பார்த்து எடுறீண்ணா? எதாவது வேணுண்ணா? ஃபாதர் கிறிஸ்மஸா? எவ்வளோ போட்டிருக்காங்க? நெசோரி அது நிலா கேட்பா பாரு. அவங்களுக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்து. பார்க்கலாம் மேடம். ஆனால் முதல் அளவெல்லாம் இப்போ கூட்டம் இல்லைங்க. முதல்ல என்ன கூட்டமாக இருக்குது வீக்கெண்டில். போகிறீங்களா அப்படியே? ஓ ஏறு. இப்போ அந்த பக்கம் போகலாம். இந்த அப்படி தான் என்ட்ரன்ஸு. அந்த பக்கம் நடுறா விழுந்துடாது தம்பி. நெட்டு போட்டு வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக. இப்போ தான் கீழே நம்ம அந்த புக் ஸ்டோன்லேருந்து மேலே வந்தோம். போலாமா? என்னாச்சு? அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சா? சும்மா உட்காந்துருக்கா. நீ என்ன பண்ணுற? இந்த பக்கம் போமா. சின்னதாக என்ட்ரன்ஸ் வச்சுக்கிறாங்க. கடையும் சின்னதாக க்ரோமா. இங்கே போய் பார்ப்போம். காஃபி சார் இவன் குறுக்கு பண்ணிகிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் டஸ்ட் போடுறேன் இல்லையா? போட்டுல டஸ்ட்பின்ல போட்டுட்டா. டஸ்ட்பின் எங்க? போட்டுடலாமா? இல்லை டஸ்ட்பின்ல போட்டுடலாமா? போட்டுக்கடா. நீ எங்கடா தனியாக போயிட்டுருக்க? கீழே போயிடாத, வண்டி வரும். ஆ ஒன்றும் இல்லையா? போ ஓடு.
ஆ உட்கார்றதா போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆச்சுல இந்த கருடாமல் வந்து. ஆனால் இந்த கூட்டம்லாம் அதில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ வந்தாலும் அவ்வளோ கூட்டம் இருக்கும், ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி என்னமோ ஏதோ ஒரு புதுசாக எங்கேயோ வந்த மாதிரி இருக்குது, கூட்டமே இல்லை. இப்படி இருக்கு ஒரு கலகலப்பாக ஒரு திருவிழா கோலமாக இருக்குது சாட்டர்டேஸில் வந்தால். ஒருவேளை அந்த பெங்களூர் இன்சிடென்ட்னால அப்படி ஆயிடுச்சோ இருக்கும். கூட்டமே கூடுறதில்ல. அதுதான் க்ரௌடு அதிகமாக இதாகாததுக்கு அதுவும் கூட ஒரு ரீசனாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இல்லையா.